ஒரு நாளுக்காக தான் இம்புட்டு நாளாக காத்துக்கிட்டு கிடந்தேன். என்னைக்கு என் மாப்பிள்ளை வேலைக்கு போய் சம்பளம் வாங்குவாருன்னு தானே இம்புட்டு நாளாக வலிமே விழி வச்சு காத்துக்கிட்டு கிடந்தா இந்த அலமேலு. இனிமே யாராவது வெறும் வயலுக்கு பொண்ணு கொடுத்தேன்னு சொல்லவா முடியும்? சொன்னாதான் இந்த அலமேலு விட்டுருவேனே. இனி யாரா இருந்தாலும் வகுந்துட மாட்டேன். வகுந்து இனிமே எவளாவது வரட்டும் இந்த வீட்டு பக்கம். என்னடி உன் மாப்பிள்ளை என்ன பண்றாருன்னு அப்புறம் இருக்கு அவளுகளுக்கு. கோடீஸ்வர வீட்டில் சம்பந்தம் பண்ணேன். ஆனா என்ன, இந்த மனுஷன் ஒன்றும் இல்லாம தான் வீட்டை சுத்தி சுத்தி வராரு. ஒரு வேலை வெட்டிக்கு போனா நல்லா இருக்கும்னு வேண்டாத தைரியம் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை. கடைசியா கொடுத்ததும் கொடுத்தா நல்லா பெருசா கொடுத்துருக்கான் அந்த ஆண்டவன். நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டாரு. அவன் 4 வருஷம் 5 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் வேலைக்கு போனா கூட இம்புட்டு ரூபா வாங்க முடியாது. என் மாப்பிள்ள ஒரே மாசத்துல எடுப்புல லட்ச ரூபாயில சம்பாதிக்க போறாரு. இது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அதுக்கு ஒரு மச்சம் வேணாம். இந்த விஷயத்த நம்மளோட நிறுத்திக்க கூடாது. இந்த விஷயத்த ஊரை கூட்டி சொல்லிவிடணும். திருவிழா மாதிரி செலிப்ரேட்டும் பண்ணிவிடணும். எம்பிட்டு பாருட்டு எத்தனை வாட்டி பேசியிருப்பாங்க, உன் மருமகளை அனுசரிச்சுப்போ, உன் மருமக ஒன்றுக்கும் ஆகாதுன்னு நம்ம கிட்டேயே எத்தனை வாட்டி எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. அதுவும் இந்த குடுமி இந்த சுக்கெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டு இருந்தாங்க. இவள்கள்ட்ட முதல்ல சொல்லணும், பாருங்கடி என் மருமகன் 1 மாசம் வேலைக்கு போய் லட்ச ரூபா சம்பளம் வாங்க போறாருன்னு. கழுத சும்மா வீட்டையே சுற்றி சுற்றி வருவாளுங்க. கை குழம்பு மீன் குழம்பு வாசம்னா போதும், சட்டியை தூக்கிட்டு என்ன குழம்புன்ட்டு வருவாளுங்க. என்னன்னு தெரியல, இன்னைக்குன்னு பார்த்து எவளையும் ஆளை காணோம். ஒருவேளை இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? இருக்கும். என்னைக்கிடா இவன் மலைமேலு மாப்பிள்ளை வேலைக்கு போய் சம்பளம் வாங்குவாங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் எவ்வளவு வெளியே தலை காட்ட முடியாம வீட்டுக்குள்ளேயே பம்பிட்டாளுங்க போல. இருந்தாலும் நிலைமையில விடுவேனே, இந்த வரேன் என் மாப்பிள்ளை என்ன பகுசா இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காரு, எம்புட்டு சம்பளம் வாங்க போறாருதானே இன்னைக்கு மைக்கு செட்டு வச்சு ஊர் ஃபுல்லா டமார அடிக்கல. நான் அளமையில் இல்லை, இந்த வாரேன். இம்புட்டு நாள் என்ன எம்புட்டு கேள்வி கேட்டிருப்பாளுங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒத்த வரியில பதில் வச்சிருக்க முடியே, ஒத்த வரியில பதில் வச்சிருக்கேன். இந்த வாரேன். எங்க இருப்பாளுங்க? கழுத கெட்டா குட்டிச்சவரு அந்த வீட்டு திண்ணையில தான் உட்காந்துருப்பாளுங்க. போய் இவங்க காதுல படுற மாதிரி நல்ல என் மாப்பிள்ளைய பத்தி சொல்லிட்டு வருவான். காதுல இருந்து இல்ல, வயிற்றுல இருந்து புகஞ்சு காது வழியே புகை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த கண்கொள்ளா காட்சி இந்த அளவையில பார்த்து ரசிச்சாகணும். வரேன் இருங்க. ஏண்டி சுக்கு, பக்கத்து வீட்டு ராசாங்க மக யாரையோ காதலிச்சு ஓடி போயிட்டாலாமே, அது நெசமா? எடுச்சிருப்பேன். எப்படி அவ சொன்ன? இல்லடி, நானாதான் கேட்கேன். எதுவும் உண்மையா? எனக்கு விஷயம் காத்துக்கு வந்துச்சே. எப்படிதான் உங்க அதுக்கு மட்டும் இப்படி வில்லங்கமான விஷயம்லாம் வருதோ தெரியலடி. அந்த புள்ள பரீட்சை எழுத பட்டணத்துக்கு போயிருக்கு. அதான் அந்த கவர்மெண்ட் பரீட்சை எல்லாம் வருதாமே, அதுக்குடியே. ஓ, அதுக்கு நீ நேரா கேட்க வேண்டியதானே. தேவையில்லாம என்ன ஒரு பழிய தூக்கி யார் மேலேயோ போட்டு கேட்கறது இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். அங்க வருது அலமேலு மாதிரில தெரியுது. அவ எங்க இங்க வருது? அவளுக்கு அவ பொண்ணையும் மாப்பிளையும் பார்க்கவே நேரம் சரியா இருக்கு. எங்க நம்ம எல்லாம் பார்க்க வர்றது? நல்லா வரடி, அவதான் வரா. அட ஆமா, அந்த கழுதை தான் வருது. என்ன இன்னைக்கு மதிய நேரம் மீட்டிங்க? என்னடி இவ கூப்பிட்டா கூட வரமாட்டா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டாலும் பார்க்க மாட்டா. இன்னைக்கு என்னமோ தானா வந்திருக்கா. மழைகளை வருதா பாரு குடுமி. நம்மளதான் திட்டி வீட்டை விட்டு போனாலே இப்ப எதுக்கு இங்க வந்தாலும்? அட சுக்கு, அதெல்லாம் இன்னும் மறக்கலையா? கழுதை மறந்து தொலைதெல்லாம். யாரு உன் தோழி தானே பேசுனது? அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டுப்பா. நான் என்ன 2 அடி கூட அடிச்சுக்க. சரி விடு. நீ விஷயம் இல்லாம இங்க வரமாட்டியால மேலே? என்ன விஷயமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான் வீட்டு நடப்பு நாட்டு நடப்பெல்லாம் பேசிட்டு போலாம்னு வந்தேன். அப்படி என்னடி நடக்குது உன் வீட்டுல? சொல்லு. சொல்லிடுவான். நீதான் காலையை நம்பியும் உமாவையும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேன். புள்ள குட்டிங்க எப்படி இருக்குன்னு கூட கேட்கறதுக்கு காணோம். அடி, அவனை பத்தி பேசாத. அவன் தான் ஆத்தாக்காரி வேணா பொண்டாட்டி தான் முக்கியம்னு போனான்ல, அவனை பத்தி எனக்கு என்ன கவலை? நான் வந்த விஷயமே வேறடியே. வேறக்கு என்ன? வேற எந்த விஷயத்த பேசி இப்படி ஓடாடி வந்திருக்கவ? அடியே, இது ஒரு சூப்பரான விஷயம். இம்புட்டு நாளா எம்புட்டு பேர் கேட்டாளுங்க, உன் மருமகன் என்ன பண்றான், எம்புட்டு வேலைக்கு போறான், என்ன சம்பாதிக்கிறான்னு. அதான் கழுது தெரியுமே, ஒரு வேலை வெட்டிக்கு போகாம ஓயாம வீட்டுல தான் உட்காந்துருக்காருன்னு. அதெல்லாம் போன மாசம். இந்த மாசம் என் மாப்பிள்ள தான் வேலைக்கு போறாருல்ல. ஆமா, சொல்லிட்டு தெரிஞ்ச. இப்ப அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? இம்புட்டு நாள் என் மாப்பிள்ள வேலைக்கு போல வெட்டிக்கு போலன்னு எம்புட்டு பேர் நாக்கு மேல பல்ல போட்டு பேசுனீங்க. இப்போ என் மாப்பிள்ள சாதாரண வேலைக்கு ரெடி லட்ச ரூபா சம்பளத்துல வேலைக்கு போய்கிட்டு இருக்காரு. இனிமே எவ்வளவு என் மாப்பிள்ளைய வெறும் பையன் வெட்டி பையன்னு சொன்னீங்க, அம்பிட்டுதான் வகுந்து போடுவேன். வகுந்து சொல்லி வைங்கடி. உங்களுக்கு மட்டும் இல்ல, சுத்தி முத்தி இருக்கிறவளுக. ஆனா அந்த உமா எல்லாருக்கிட்டையும் சொல்லி வைங்க, என் மாப்பிள்ள என்னைக்குமே ஒஸ்தி தான், வைரம் தான், பித்தளை தான், தெரிஞ்சுக்கங்க. தேவையில்லாம வந்த இடத்துல வேற ஏதாவது பேசிக்கிட்டு இவளால கேட்டனா அந்த உமாலை பத்தி? ஏண்டி, இவ திருந்தவே மாட்டாளா? இவளுக்கு தான் வைரத்துக்கும் பித்தளைக்கும் வித்தியாசம் தெரியல. காளையனும் உமாவும் வைரம் இவ வீட்டுல வச்சிருக்காளே, அவன் மாப்பிள்ள தான் பித்தளை, அது தெரியாம போற. அது நமக்கு தெரியுது, அவளுக்கு தெரிஞ்சா குடும்பம் ஒத்துமையா இருக்கும். என்னத்த சொல்ல? ஏமா, இந்நேரத்துக்கு எங்கம்மா கிளம்பிட்ட? வேற எங்க போறது? பாய் கிடைக்குதா?
போய் நல்லா இலை ஆட்டுக்கறியாக வாங்கிட்டு வரேன். வந்தோடனே மாப்பிளைக்கு ஒரு பிரியாணியை போட்டுருவான். அது போக பிரியாணி சாப்பிட்டோன்னே சாப்பிட்றதுக்கு நல்லா குழு குழுன்னு ஐஸ் போட்ட ஜிகர்தண்டா ஒன்று வாங்கிட்டு வரேன்டி. என்னம்மா உன் மருமகன் சம்பளம் வாங்குற தேதின்னு ஐஸ் வைக்கிறியா? ஏன்டி வைக்காம பின்ன? இன்னைக்கு தான் இம்புட்டு நாள் வெயிட் பண்ணி காத்து கடந்த நாள் வருது. அன்னைக்கு நம்ம செஞ்சு தானே ஆகணும். பாரியா பவுச, ஏண்டி உன் புருஷன் லட்சாதிபதி ஆனாலும் நான் தாண்டி உன் அம்மா, மறந்துடாத. மற்றவங்கிட்ட பவுசை காட்டுறீன்னா என்கிட்டயா காட்டியாக்கும்? நடத்து நடத்து. ஏம்மா சும்மா விளையாண்டேம்மா, நீ எனக்கு செய்யாமல் இருப்பியா? சரி சரி, நான் போய் சீக்கிரமாக கறியை வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா நேரம் ஆக ஆக முத்தின கறியாக போட்டு போடுவான் இந்த பாய். நான் போய் சொல்லி வச்ச மாதிரி நல்லா ஏழை ஆட்டுக்கறியாக வாங்கிட்டு வரேன். அதையும் சொல்லி வச்சுருக்கேன், போய் ஒரு எட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். அதான் உன் அண்ணன் அண்ணி இல்லைல்ல, நல்லா நம்மளே சமைச்சு நல்லா ஒரு பிடி பிடிப்போம். மாப்பிள்ளை என்னை கவனிக்கிற கவனிப்பில் மற்ற பணத்தையும் தூக்கி உன் கையில் கொடுக்கல நான் அலமையில் இல்லை. சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வா. சரிடி, வீட்டை பத்திரமா பார்த்து இருந்துக்க. நீ மட்டும்தான் இருக்க, பார்த்து சூதானமாக இரு. வர வர இந்த அம்மாவும் மாப்பிள்ளைன்னு எத்தனை மாப்பிள்ளை போடுது? எல்லாம் சம்பாரிச்சாதான் போல. உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? கரெக்டாகவே இருக்கு. இந்த அம்மா அவரை மட்டும் இல்லை என்னையுமே நல்லா தானே தாங்குது. எல்லாம் வந்து வேலையும் பணமும் பார்க்குற வேலை. இம்மட்டு நாள் என்ன ஒருத்தர் இந்த வீட்டில் மதிக்கல. இப்போ என் ஆத்தாலே எனக்கு எக்ஸ்ட்ரா மரியாதை எல்லாம் கொடுக்குது. மாப்பிள்ளையோட சேர்ந்து நம்மளும் கறியை மீனும் தின்னுக்க வேண்டியதான். அந்த மனுஷன் வரத்துக்குள்ளே இடத்த குட்டி ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்து போடுவான். ஐயோ, வேலை போனதை விட இவன் என்ன சொல்லுவாளோ நினைக்கிறப்பதான் பக்கு பக்குங்குது. என்ன ஆட்ட ஆட போறாளோ தெரியலையே. சொல்லாம மறைச்சிருவோமா? மறைச்சாலும் பணத்தை கேட்டு உயிர் எடுப்பாளே. சொல்லிடுவான். ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி ஜாலி, இன்று முதல் ஜாலி. ஐயோ, இவ என்ன சந்தோஷத்துல பாட்டும் ஆட்டமா இருக்கா? போச்சு. நிம்மி நிம்மி, ஐ அத்தா அத்தா வாங்க. அத்தா என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஓ, சம்பள தேதியா? அதான் சம்பளம் போட்ட உடனே என்ன பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படிதானே? நான் காலையிலேயே நினைச்சேன் அத்தா என்னை விட்டுட்டு நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போக மாட்டீங்கன்னு. நான் நினைச்ச மாதிரியே வீட்டுக்கு வந்துட்டீங்களே. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து போகலான்னு நினைச்சீங்களோ? சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 நிமிஷம் இருங்க, நானும் ரெடியாகி வந்துடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம். நிம்மி சொல்லுங்கத்தா. ஓ, வந்த வரைக்கும் ஒரு சேர் கூட எடுத்து போடல அதானே? இந்த இருங்கத்தா, உடனே எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க எப்போதும் வந்தோடனே சேர் தானே கேட்பீங்க. இந்த எடுத்துட்டு வரேன். இந்தாங்கத்தா உட்காருங்க. இல்ல இருக்கட்டும். இருங்கத்தா, குடிக்க மோர் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல இருக்கட்டும். பணத்தை எடுங்கத்தா. நிம்மி பணம் கையில இல்லம்மா. ஏன்னா இப்பெல்லாம் போன்ல அது இதுன்னு கேட்டு காசெல்லாம் திருடிடுறானுங்களாம். அது எதுக்கு தேவையில்லாத ஒம்பு? ஒரு மாசம் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சிருக்கீங்க, அதை நம்ம தானே பத்திரமா வச்சுக்கணும். என்ன சொல்றீங்க? என்னக்கா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், பதிலே காணோம். முதல்ல எப்படி சம்பளம் போட்டாங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன கணக்குக்கு 2 லட்சத்துக்கு மேல வந்திருக்குமே. ஒரு ஆளுக்கு 10,000, நீங்க சம்பளம் வேற 1 லட்சம், 15 பேருன்னு சேர்க்கிறப்போ உங்களுக்கு 2 லட்ச ரூபா வந்திருக்கணுமே. இன்னையோட நம்ம கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இனிமே யாரும் நம்மள ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. எல்லாரும் நமக்கு கீழே அடிமைகளாக தான் வாழ்ந்தாகணும். இந்த வீட்லயே அதிகம் சம்பாதிக்கிறது நீங்க தான். அப்ப நான் தானே கெத்தா இருப்பேன் இந்த வீட்டுல. ஏன் உம்மன் இருக்கீங்க? ஓ, ஏதோ காசை குறைச்சு போட்டாங்களா? அதனால ஒன்றும் இல்லை, விடுங்க. அடுத்த மாதம் சேர்த்து வாங்கிக்கலாம். நிம்மி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன். சொல்லுங்க தான், என்ன வேணாலும் சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். நிம்மி நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேட்பியா? அத்தான் இனிமே நான் உங்கள்கிட்ட கோவமே பட மாட்டேன். எதுனாலும் தைரியமா சொல்லுங்க. கோவப்பட மாட்டாளா? சொல்லுவான். எதுக்கு முன்னாடியே ஒரு சத்தியத்தை வாங்கிட்டு சொல்லுவான். அப்பதான் உசுருக்கு உத்தரவாதம் கிடைக்கும். நீங்க சத்தியம் பண்ணு. என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி? எல்லாம் சத்தியம் சத்தியம் தான், கோவம்லாம் வராது. சொல்லுங்க. நிம்மி எனக்கு வேலை போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா நிம்மி, நீ கோவப்படக்கூடாது. என்னோட வேலை போயிடுச்சு. என் நண்பன் வேலை கொடுத்தால, அவன் சரியான ரூபா கூறான். இப்படிதான் வாடகைக்கு ஆஃபீஸை 1 மாசத்துக்கு எடுத்து நிறைய பேரை ஏமாத்திருக்கான். நானும் அவன்கிட்ட ஏமாந்துட்டேன்டி. என்னையா சொல்ற? நிம்மி நீ கோவப்பட மாட்டேன்னு இப்ப கோவப்படுற? அடியே நிம்மி போய் தொலையுது. இந்த இருக்கிற 2 லட்சத்தையாவது அவன்கிட்ட வந்து வாங்கிக்கிறடி. வேலை போனா போயிட்டு போகுது. சரி அதை விடுங்க, முதல்ல அந்த 2 லட்சத்தையாவது கொடுங்க. வேலை பார்த்ததுக்கு கூலி கொடுத்தானே இல்லையா? அட போடி நிம்மி, நானே அதை தானே சொல்லிட்டு இருக்கேன். கையில காசு இல்லை, இப்ப வேலையும் இல்லை. அவன் கம்பெனியே இல்லையா, அது வாடகைக்கு எடுத்து உள் வாடகைக்கு இருந்திருக்கான். அது தெரியாம நான் தான் தேவையில்லாம அவனுக்கு வேலை பார்த்து கொடுத்துருக்கேன். என்னையா சொல்ற? ஆமா நிம்மி, அவன் சரியான ஃப்ராடா. அது தெரியாம நான் அவனுக்கு வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் தேவையில்லாம உழைச்சிருக்கேன். என் உழைப்பெல்லாம் வீணா போச்சுடி. என்னடா சொன்ன? நிம்மி என்ன இது? நானே ஏமாந்து போய் வந்திருக்கேன். இப்படி என்ன தூக்கி போட்டு மிதிக்கிறவ? நீ மட்டுமையா ஏமாந்த? உன்னால நானும் தானே ஏமாந்தேன். உன் உழைப்பு மட்டுமா போச்சு, என் உழைப்பும் போச்சு. உனக்கு காலமிக்க விட கை அமைக்க விட வீடு பெருக்குன்னு எம்பிட்டு வேலை சமைச்சு கூட போட்டேனையா. எல்லாம் இப்படி நாசமா போச்சு. உன்னை சொல்லி குத்தல்ல.
என்ன சொல்லணும்? நீ இன்னைக்கு திருந்துவ, நாளைக்கு திருந்துவ, வேலைக்கு போயிடுவேன் நம்பி உன் கை கால் அமுக்கி விட்டேன் பத்தியா? என்ன சொல்லணும்? இன்னைக்கு உன்னை பொழக்கிற பொழல என் மனசு நிம்மதி ஆயிடும். எம்பிட்டு வேலை வாங்கினேன், கை அமுக்கு கால் அமுக்குன்னு. இன்னைக்கு இருக்கியா உனக்கு? ஐயோ நிம்மி விட்டுடுடி, வேணாண்டி, விட்டுடு. உன்னை விடுறதுக்கா இந்த வேலை வெளுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு உன்னை ஒரு வழி ஆக்க மாட மாட்டேயா? ஏண்டா கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா போட்ட? என் வீட்டில் இருந்துக்கிட்டு என்னையே வேலைக்காரி மாதிரியில நடத்தினேன். இன்னைக்கு இருக்கு உனக்கு. ஐயோ நிம்மி, கையெடுத்து கும்பிட்றேன்டி, விட்டுடுடி. இனிமே இந்த பாடி தாங்காதடி. என்ன அடிச்சு நீ கொலை கேஸில் உள்ள போயிடாதடி. என்ன விட்டுடுடி. புருஷனுக்கு உயிர் பிச்சை கொடுடி நிம்மி. என்ன விட்டுடு. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன்டி, என்ன விட்டுடுடி. ச்சே.